Good morning students. Today we will see the topic Thomas atomic model. Okay வா Thomas atomic model அப்படினா என்ன அப்படின்றத பார்ப்போம். Previous classல வந்து நம்ம டால்டன் அட்டாமிக் தியரி பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து தாமஸோடைய அட்டாமிக் மாடல் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற டாபிக்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள். J.J. Thomson, an English scientist, proposed the famous atom model in the year 1904. ஓகேவா, தாம்சன் அப்படின்றவர் இங்கிலீஷ் சயின்டிஸ்ட். அவர் வந்து எது கண்டுபிடிச்சிருக்காருன்னா ஆட்டம் மாடலை கண்டுபிடிச்சிருக்காரு. எப்போ அப்படின்னா 1904. ஜஸ்ட் ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தாம்சன் வந்துட்டு ஆட்டம் மாடலை கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா, Thomson proposed that the shape of an atom resembles a sphere having a radius of the order of 10 to the power minus 10 meter. ஓகேவா, இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ஆர்டர் ஆஃப் ரேடியஸில் இருக்குது. அதோட ஷேப் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்பியர் ஷேப்பில் 10 to the power minus 10 meter ரேடியஸில் இருக்குது. ஓகேவா, இருக்க மாதிரி இருக்கும். The positively charged particles are uniformly distributed with the electrons arranged in such a manner that atom is electrically neutral. ஓகேவா, அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து எப்படி இருக்குன்னா யூனிஃபார்ம்லி அந்த எலக்ட்ரான்ஸில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து யூனிஃபார்ம்லாம் இருக்கும். அது வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. தாம்சன் ஆட்டம் மாடல் வாஸ் ஆல்சோ கால்டு ப்ளம் பட்டிங் மாடல் ஆர் த வாட்டர்மிலன் மாடல். ப்ளம் பட்டிங் மாடலாகவும் வாட்டர்மிலன் கோஸ்கா இருக்கு இல்லையா, அதை மாதிரியும் வந்துட்டு தாம்சன் மாடலை வச்சு கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. த embedded electrons are resembled the seeds of watermelons while the watermelon red mass represented positive charge. ஓகேவா, அந்த சீட்ஸையும் அந்த ரெட் கலரில் இருக்குது இல்லைங்களா, அந்த சீட்ஸ்க்கு மேலே அந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா உள்ள, அதை வந்து பாசிட்டிவ் சார்ஜை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இந்த சீட்ஸ் மாதிரி இருக்கிறத வந்துட்டு ஒரு எலக்ட்ரான்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்காரு. The Blum budding atom theory assumed the mass of atom is uniformly distributed all over the atom. இந்த வந்து ப்ளம் பட்டிங் அப்படிங்கிறத வந்து அட்டாமிக் தியரியில் அசியூம் பண்ணியிருக்காரு. ஒரு மாஸ் ஆஃப் ஆட்டம் யூனிஃபார்மாக இருக்கிறதுக்கு, அந்த ஆட்டம் வந்து ஓவராலாக யூனிஃபார்ம்லியாக இருக்கிறதுக்கு, ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு அசியூம் பண்ணியிருக்காரு ப்ளம் பட்டிங் அப்படிங்கிற அட்டாமிக் தியரியை. ஓகேங்களா, பாருங்கள். தாம்சன்ஸ் ப்ரொபோஸ் தட் த ஷேப் ஆஃப் an atom resembled a sphere of having a radius of the order of 10 to the power minus 10 meter. ஓகேவா, ஷேப் வந்து ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது, ரேடியஸ் வந்துட்டு 10 to the power minus 10 மீட்டரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் வித் எலக்ட்ரான்ஸ் அரேஞ்ச்டு இன் சச் எ மேனர் தட் த atom is electrically neutral. Thomson atom model was also called as the Plum budding model or watermelon model. Thomson atom model வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னா ப்ளம் பட்டிங் மாடல்னும் வாட்டர்மிலன் மாடல்னு சொல்லியிருக்காரு. The embedded electrons resembled the seeds of watermelon whilst the watermelon's red mass represented the positive charge distribution. The Plum budding atomic theory assumed that the mass of an atom is uniformly distributed of all over the atom. ஓகேங்களா, இது வந்து தாம்சன் வந்து ஒரு கோசக்கா இருக்கு இல்லையா, வாட்டர்மெலனை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காருன்னா தாம்சன் ஆட்டம் மாடலை வச்சு கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா, அந்த இன்னர் சைடில் இருக்கக்கூடிய அந்த ரெட் கலரில் இருக்கிறது எலக்ட்ரான்ஸாகவும் இந்த சீட்ஸ்லாம் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இது மாதிரி வந்து கன்சிடர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஓகேங்களா, அதாவது கெமிக்கல் ரீதியாக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது. ஏ chemical equations is a shorthand representations of chemical reactions with the help of chemical symbol and formula. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்காகவும் அதுக்கு எதனா ஒரு சிம்பிள், இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னா ஹெச் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன் லித்தியம் பெர்லியம் இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள், அதோடைய நேம் இப்போ வந்து ஹைட்ரஜனுக்கு எதனா ஒரு ஃபார்முலா சொல்லுவோம் இல்லையா. இப்போ வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட ஃபார்முலா வாட்டர் மாலிகுல்ஸ்
அப்படின்னா H2O அப்படின்னு சொல்லுவோம். சோடியம்னா NaCl. அது மாதிரி ஃபார்முலாஸ், அதுக்கான சிம்பிள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. எவ்ரி கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஹேஸ் 2 காம்போனன்ட்ஸ், ரியாக்டன்ட் அண்டு ப்ராடக்ட். ஓகேவா? கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸுங்கிறது வந்து 2 காம்போனன்ட்ஸாக இருக்குது. ஒரு ரியாக்டன்ட் வந்து ஒரு ப்ராடக்டாக, ஒரு ஈக்குவேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அது ஒரு ப்ராடக்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ரியாக்டன்ஸ் ஆர் த சப்ஸ்டன்ஸ் த டேக் பார்ட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? ரியாக்டன் அப்படிங்கிறது எதாக இருக்குது? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸாக இருக்குது. அந்த ப்ராடக்ட் ஆர் த சப்ஸ்டன்ஸ், ஒரு சப்ஸ்டன்ஸை ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அதே ப்ராடக்டில் சப்ஸ்டன்ஸ் தட் ஃபார்ம்டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இதுதான் வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா என்னன்றதுக்கான இது. ஓகேங்களா? இப்போது நான் இதில் ஒரு ஹோம்ஒர்க்ஸ் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற லெசனில் நான் இப்போ என்னென்ன டாபிக் பார்த்தோம். டால்டன் அட்டாமிக் தியரி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு வந்து தாம்சன் ஆட்டம் மாடல்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போ லாஸ்ட் டாபிக் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம எப்படிலாம் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம்லாம் ரைட் பண்ணுவோம், அதோடைய சிம்பிள்ஸ் ரைட் பண்ணுவோம். இப்போ ஒரு காம்போனண்ட் இருக்குது அப்படின்னா அதோட ரியாக்டன்ட் வந்து நம்மளுக்கு எப்படி ஒரு ப்ராடக்டாக கொடுக்குது அப்படின்லாம் நாம் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அது சிம்பிளாக பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ H2 ஹைட்ரஜன் அப்படின்னா H, ஆக்சிஜன் அப்படின்னா இது வந்து கெமிக்கல், இது வந்து நேம்னு வச்சுக்கோ. இது வந்து நேம், இதுக்கான ஃபார்முலா வந்து O. ஓகேவா? அதுக்கு சிம்பிள் வந்து O, ஹைட்ரஜனுக்கு H. ஸோ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஓகேவா ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு ரியாக்டன்ட் நடந்து ஒரு ப்ராடக்டாக கிடைக்கிது. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நம்மளுக்கு வாட்டராக கிடைக்கிது. அப்போ H2O அப்படிங்கிறது ஹைட்ரஜன் அண்டு வாட்டர் ரெண்டு சேர்ந்து நம்மளுக்கு வாட்டர் மாலிகுல்ஸாக கிடச்சிருக்கா? அதுதான் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்னா என்ன, ரியாக்டன்ட்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் ஹோம்ஒர்க்ஸ் தர ரைட் பண்ணிக்கோங்க கண்ணு. ஓகே, ரைட் த தாம்சன் ஆட்டம் மாடல் அண்ட் இட்ஸ் தியரி. ஓகேவா? தாம்சன் ஆட்டம் மாடல் அதோடைய தியரிஸ் ஏதாவது ரைட் பண்ணணும். ஓகேவா? தாம்சன் ஆட்டம் மாடல் வாஸ் ஆல்சோ கால்டு as the plum budding models or watermelon model. தாம்சன் மாடலை வந்து எப்படி பண்ணியிருக்காருன்னா plum budding மாடலாகவும் வாட்டர்மெலன் மாடல் அப்படின்னுட்டு சொல்லியிருக்காரு தாம்சன்னு. நெக்ஸ்ட் பாருங்கள், the embedded electrons resembled the seeds of watermelon while the watermelon red mass represented the positive charge distribution. வாட்டர்மெலனில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர்மெலன் அந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக வந்து அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு எலக்ட்ரானா. இந்த ப்ளம் பட்டிங் அட்டாமிக் தியரி வந்து என்னவா அசியூம்டு பண்ணியிருக்காருன்னா மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆல் ஓவர் த ஆட்டம். எல்லா ஆட்டமுக்கும் சேமாக யூனிஃபார்மாக இருக்கக்கூடியது ப்ளம் பட்டிங் அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே கண்ணே, மறுபடியும் பாருங்கள். தாம்சன் ஆட்டம் மாடல் வாஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் த ப்ளம் பட்டிங் மாடல்ஸ் ஆர் வாட்டர்மெலன் மாடல் அப்படின்னு ரெண்டு, இதை ப்ளம் பட்டிங் வாட்டர்மெலன் அப்படின்னு தாம்சன் மாடலை வந்து சொல்லியிருக்காரு. தி embedded electrons resembled the seeds of watermelon whilst the watermelon red mass represented the positive charge distribution. The Plum budding atomic theory assumed that the mass of an atom is uniformly distributed all over the atom. ஓகேங்களா? ஓகே கண்ணு, ரைட் பண்ணிக்கோங்க. ரைட் பண்ணிவிட்டு ரீட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ரைட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் எனக்கு சென்ட் பண்ணிடுங்க கண்ணு. சரிங்களா? தேங்க்யூ.